அந்த யோவான் ஒரு வித்தியாசமான ஒரு சரித்திரத்தை இந்த வேதாகமத்தில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வாசிக்க பார்க்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 13-14 என்னதான் இருக்கும்? நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர். நீ குவாரி எடுக்கிற கிணத்துல கிடக்க கலங்கின தண்ணி மாதிரி இல்லை. நான் கொடுக்கறது என்ன தண்ணியா இருக்கும்? ஜீவ தண்ணியார். இது எழுதுறது யார் எழுதுறான்னா யோவான் மட்டும்தான். மற்ற 3 சுவிசேஷர்கள் இருந்தாங்க, அவங்க எழுதல. இவர் மட்டும் எழுதுகிறார். இப்ப யாருக்கிட்ட இந்த வார்த்தை இயேசு பேசுகிறார்? யார்கிட்ட பேசுறாரு? சமாரியா ஸ்திரீயிடம் பேசுகிறார். அப்ப இயேசு நீங்க வேதாகமத்தில் எங்க வேணாலும் எடுத்து பாருங்க, ஒரு பெண்கிட்ட இந்த அளவு ஒரு நீண்ட பெரிய வசனத்தை பேசி விளக்கம் கொடுத்து சரித்திர சம்பவங்களை பேசுறா இது எங்கேயுமே இயேசுவும் பேசல, யெகோவா தேவனும் பேசவே இல்லை எந்த பெண்களிடம். ஆனா சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசுறார். கிட்டத்தட்ட ஒரு 30-38 வசனங்கள்ல பேசுறார். அப்படி அந்த அதிகாரம் முழுவதுமே அந்த சமாரிய பெண்ணிட்ட தான். அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அப்படியே நின்று பதில், அசால்ட்டா பதில் சொல்றார். பாருங்க, அந்த காலத்துல எத்தனையோ பரிசுத்தமான பெண்கள் இருந்தாங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராள், ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள், அதிக ஜெபம் பண்ணின அன்னாள், பாத்தீங்கன்னா வனாந்தரத்தில் பாடுபட்ட ஆகார். இவ்வளவு பரிசுத்த பெண்கள் இருந்த பிறகும் ஒருவனிடம் பேசாத தேவன் இந்த சமாரிய பெண் என்ன செய்றாரு? பேசுறார். இந்த சம்பவத்தை யோவான் மட்டும் எழுதுகிறார். மற்ற 3 சுவிசேஷர்களும் எழுதுவதற்கு தேவ ஆவியானவர் என்ன செய்யல? சம்மதிக்கவில்லை. நீங்க வேதாகமத்தில் வேற எங்க தேடினாலும் இந்த சம்பவம் இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா யோவானுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, மற்றவங்க எழுதின விஷயத்தை கூடுதலான யோவான் அவருடைய சுவிசேஷத்தில் எழுத மாட்டார். இவர் எழுதினதை மற்றவங்க கூடுதல் எழுதியிருக்க மாட்டாங்க. அதாவது 90% காரியங்கள் மற்ற 3 சுவிசேஷர்கள் எழுதாத விஷயங்களை தான் யோவான் எழுதியிருப்பார். முக்கியமாக இந்த கானாவூரில் நடந்த கல்யாணம், பெதஸ்தா குளத்தில் ஒரு 38 வருஷமாக பாடுபட்டவனை குணப்படுத்தியது, எருசலேமில் இருந்த ஒரு பிறவி குருடன் அவனை குணமாக்கியது, லாசரை உயிர்ப்பித்தது, சீடர்களின் கால்களை கழுவிய சம்பவம், தோமாவிடம் போய் சந்தேகப்பட்ட போது விரலை விட சொன்ன ஒரு சம்பவம், திபேரியா கடலில் பேதுருவும் சீசர்களோடு இயேசு கிறிஸ்து பேசின சம்பவம், உயிர்த்து எழும்பி வந்த இயேசுவை மகதலேனா மரியாள் சந்தித்த சம்பவம், இந்த சமாரிய ஸ்திரீயுடைய சம்பவம். இந்த சம்பவங்கள் எல்லாம் மற்ற யாருமே எழுதாமல் யோவான் மட்டுமே எழுதக்கூடிய சில சம்பவங்கள். அப்போ இது ஏன் இப்படி எழுதுகிறார்? இது ஏன் யோவான் மட்டும் எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தா, அதுல சுருக்கமான விளக்கமா பார்த்தா, இப்போ இஸ்ரவேல் தேசங்கிறது ஒரு சின்ன தேசம். வெறும் 457 கிலோமீட்டர், ஒரு 53 மைல் வீதி உள்ள ஒரு இடம். அந்த அளவு உள்ள ஒரு தேசம் தான் இஸ்ரவேல் தேசம். பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட் அதுக்குள்ள இருக்கு. 1 யூதேயா, 2 சமாரியா, 3 கலிலேயா. இப்படி 3 விதமான ஸ்டேட்டுகள் அதுக்குள்ள இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து யூதேயாவை விட்டு கலிலேயா, இயேசு கிறிஸ்து யூதேயாவில் தான் பிறந்தார், நாசரேத்தில் வளர்ந்தார். அங்க இருந்து யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வரும் வழியில இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் சமாரியா. அப்ப இந்த சமாரியாவுக்குள்ள யூதர்கள் போக மாட்டாங்க. அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து வரார். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அந்த சமாரியா வழியாக கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 90 மைல் கூட நடந்து வருகிறார். வரும்போது யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த ஒரு கிணறு அந்த இடத்துல கிடக்கு. அந்த கிணறு அது எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா, சீகார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கு. அந்த கிணத்துல தான் இயேசு கிறிஸ்து அதில் போய் இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த சின்ன சம்பவமாக தொடங்குது இந்த சம்பவம். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள யூதேயா சொல்லப்படுகிறது, கலிலேயா சொல்லப்படுகிறது, சமாரியா சொல்லப்படுகிறது, யோசேப்பு சொல்லப்படுகிறார், யாக்கோபு சொல்லப்படுகிறார், சீகார் சொல்லப்படுகிறது, கிணறு சொல்லப்படுகிறது, ஒரு சமாரிய பெண் இருக்கிறார். முடியும் போது சமாரிய ஊருக்காரங்க எல்லாரும் எங்க வந்துட்டாங்க? அந்த கிணத்து பக்கத்துல வந்தாச்சு. அப்ப இவ்வளவு பெரிய சம்பவமாக இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. யாக்கோபு கொடுத்த கிணறு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எப்ப அங்க போனார்னா 6ஆம் மணி வேளையில் போனார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யூதர்கள் சொல்லக்கூடிய 1வது மணி எப்போ? விடியற்காலம் 7 மணி. அதுதான் அவங்க 1வது மணி சொல்லுவாங்க. அப்ப 6ஆம் மணி அப்படின்னு சொன்னா நடு மத்தியானம் 12 மணி. இந்த 12 மணி நேரம் தான் நடு உச்சை நேரம். அந்த வெயில்ல தான் இயேசு கிறிஸ்து அந்த கிணத்துல போய் என்ன செய்யறாரு? இருக்கிறார். அவங்கள்ட்ட சீசர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க போய் சாப்பிடுக்கு ஏதாவது வாங்கிட்டாங்க. அவங்க புரோட்டா வாங்க போனாங்களா, சிக்கன் வாங்க போறாங்களா, இல்லை பிரியாணி வாங்க போனாங்களாங்கிறது எங்கேயுமே சொல்லப்படலை. அவங்க போறாங்க. அவங்க போய்கிட்டு இங்கே வாரதுக்கு உள்ளேயே நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவமாக தான் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. அதை பார்த்தா பயங்கர இளைப்படைந்தவராக இருந்தார். இயேசுவுக்கு இளைப்பு வருமா? 3 உலகங்களையும், பரலோகம், பாதாளம், பூலோகம், 3 உலகத்தையும் படைத்து 3ஐயும் உள்ளங்கையும் தாங்கி கொண்டிருக்கிறவர் யாரு? இயேசு. அங்க என்ன போட்டிருக்கு? அவர் இளைப்படைந்தார் அப்படின்னு. மனுஷன் இளைப்படைவான். நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பேப்பர்ல பார்த்தேன். மலையாள பேப்பர் அடிக்கடி வாசிப்பேன். ஒரு சம்பவத்தை பார்த்தேன். என்னன்னா, நம்ம எர்ணாகுளத்தில் ஒரு டாக்டர்
டாக்டர் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு முந்தின நாள் எல்லாம் முடிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கார். திடீர்னு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. பிரான்ஸில் படித்து கொண்டிருந்த உம்முடைய மகன் இறந்து போனான். என்ன செய்தான்? பிரான்ஸில் இருக்க பையன் செத்து போனான். இப்போ வாரேன்னு சொல்லிட்டு மாடிப்படிக்கு போனவர் ஃபேனில் தூக்கு போட்டு அவரும் செத்தார். ஒரே நேரத்தில் ஒரே வீட்டில் 2 சவப்பெட்டி. அல்லேலூயா. குடும்பம் முழுவதும் என்ன ஆகிப்போச்சு? இழைப்படைந்து போனது அப்படின்னு நான் வாசித்தேன். மனிதனுக்கு இழைப்பு வரும் பாருங்க. அமெரிக்கா தேசத்தில் ட்ரம்புக்கு ஃப்ரெண்டு ஒரு பாஸ்டர் என்ன செய்யலாம் கழுத்தில் இப்போ ஒரு தான் சுட்டான். போன வருஷத்துக்கு முந்தின அவர் தானே சுட்டான். அங்கே ட்ரம்பு அவர் இப்போ எப்படி இழைப்படைந்தார்னு இணைப்பு போடுறது. அவங்களுக்கு இழைப்பு. மனிதர்களுக்கு என்ன வரும்? இழைப்பு. கொரோனா ஊசியில் 2வது இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆமாம், 2வது இன்ஜெக்ஷன் போட்டால் சில பெரிய பெரிய கோடிகள் சம்பாதித்த சினிமா நடிகர்களே காலி. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் காலியானாலும் உங்களை என்னை இங்கே கொண்டு நடத்தி இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் பிடிச்ச மஞ்சள் தடியோட பலம் இல்லை, ஹார்லிக்ஸோட பலம் இல்லை, போனிட்டாயோட பலம் இல்லை. ஒரு தெய்வீக திட்டம். அந்த முழு இரவு ஜபத்தில் வந்து இருப்பீங்கிற ஒரு திட்டத்தினால தான் ஆண்டவர் இங்கே கொண்டு இருந்திருக்கிறார். பாருங்க, சினிமா நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் என்ன 2வது இன்ஜெக்ஷன் போடும்போது காற்றெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு. அப்போ எல்லாருக்குமே என்ன ஆகிப்போச்சு? இழைப்புகள் வந்தது. ஆனால் இழைப்பு இயேசுவுக்கு இழைப்பு. எனக்கு இதை படித்த உடனே என்ன ஆண்டவரே உங்களுக்கு ஒரு இழைப்பு வருமா அப்படின்னு பார்க்கும்போது திருத்துவத்தில் இந்த 3வது நபராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இழைப்படைந்தார் அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க. திடீர்னு கேட்கிறார் தாகத்துக்கு அப்படின்னு கேட்கிறார். இயேசு கிறிஸ்து 2 தடவை கேட்டார் தாகமா. ஒரு தடவை சிலுவையில் வச்சு கேட்டார் எனக்கு தாகமா இருக்கிறது. இந்த பெண்ணுகிட்ட கேட்கிறார் தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்ட தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்னா, சீன் வனாந்தரத்தில் 40 வருஷமாக அந்த இஸ்ரவேலர்கள் அலைந்து திரிந்தவர் தீக்கல் பாறைன்னு சொல்லுவாங்க. பாறையிலிருந்து தண்ணீரை அப்படியே வரவழைத்த தெய்வம். தீக்கல் பாறை கேள்விப்பட்டிருப்பீங்களா? வீட்டில் தோசை சுடுவீங்களா? தோசைக்கல் இருக்கா வீட்டில்? தோசைக்கல்ல சூடாக்கிட்டு தண்ணியை கோரி ஊற்றினா என்ன செய்யும்? 1 செகண்டில் போயிடும். அந்த பாறைக்கு பேர் தான் தீக்கல் பாறை. வனாந்தரத்தில் இருக்கிற பாறைக்கு மேலே தண்ணி விழுந்தாலும் என்ன செய்யும்? அந்த தண்ணி அப்படிப்பட்ட பாறையிலிருந்து 1-2 வருஷம் இல்லை 40 வருடம் என்ன வந்துட்டு இருந்து தண்ணியை வரவழைத்தவர். 1-2 பேருக்கு இல்லை, 4 பேருக்கு 5 பேருக்கு இல்லை தண்ணி கொடுத்தது. 30 லட்சம் ஜனங்கள். 30 லட்சம் ஜனங்களுக்கு தீக்கல் பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்த ஒரு தெய்வம் கேட்கிறார் எனக்கு தாகத்துக்கு. அல்லேலூயா. அவருக்கு ஒரு தாகம் உண்டு. முழு இரவு ஜபத்தில் நீங்க வந்து இருக்கணுங்கிற ஒரு தாகம் உண்டு. நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? அவ அடுத்த வார்த்தை சொல்றா நீர். சமாரியனே சொன்னா அவ டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. யாரு நீர்? யாரு? ஆமா, வேஷம் போட்டுட்டு போகல. இயேசு எப்படி வரல? வேஷம் போட்டு. அநேக பேர் இப்போ என்ன செய்றாங்க? வேஷம் போட்டுட்டு நடக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாது இவங்க யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனா இயேசு வந்து வேஷம் போட்டுட்டு வரல. இயேசு ஒரிஜினல் யூதராக வந்ததுனால அவ எப்படி சொல்றா? யூதர் நீர். யூதர் நீர் வந்து எங்ககிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றான். அப்ப இவருக்கு தெரிஞ்சு போச்சு அவளை நம்ம யூதருங்கிறது அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப ஏதை சொல்றா அப்படின்னு சொன்னா யூதர்கள் யார், சமாரியர்கள் யார், இது வந்து தெளிவாக தெரியணும். என்ன தெரியணும்? யூதர்கள்னா இயேசு கிறிஸ்துவை அடிக்கடி சொல்லுவாங்க நீ சமாரியன். நாங்க எப்படி கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு சம்பந்தம் சமாரியன். அப்ப சமாரியன்கிறவன் ஒரு கீழ்த்தரமானவன். அந்த வார்த்தை சமாரிய பெண் சொல்றா நீர் வந்து யூதன். அது ஏன் சொல்லுகிறாள் அப்படின்னா யூதர்களும் சமாரியர்கள் 2 பேருமே யூதர்கள் தான். ஆனால் இவங்களுக்குள்ள உள்ள வித்தியாசம் என்னன்னா யூதா கோத்திரமும் பென்யாமின் கோத்திரமும் சேர்ந்ததுதான் யூத ஜாதி. யூதா கோத்திரமும் பென்யாம் மொத்தம் எத்தனை கோத்திரம் உண்டு? 10 கோத்திரம் உண்டு. அதுல இந்த 2 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் யூதர்கள், யூதா கோத்திரம் இல்லைன்னா பென்யாமின் கோத்திரம். ஆனா சமாரியர்கள் யார் அப்படின்னா யோசேப்பின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற எப்ராயிம் மனாசே இவங்க 2 பேருடைய பிள்ளைகளின் இவங்களை சொல்லிக்கிட்டாலும் இவர்கள் 10 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் சமாரியர்கள். அப்ப இவங்க 10 கோத்திரத்தில்னா சாலமோனுக்கு பிறகு நாடு வந்து 2ஆ பிரிந்தது. ஏன் பிரிந்தது அப்படின்னா தேவன் வந்து ஆலயத்தை தான் கட்ட சொன்னார். இவன் கண்டமானா என்ன செய்தான்? பெண்களை திருமணம் செய்தான். எத்தனை? 1000. 1 2ல் 1000 பெண்களை திருமணம் செய்தான். அவங்க வந்து வழி விலக பண்ணாங்க. அதனால இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். ஒன்று இஸ்ரேலாகவும் இன்னொன்று யூதாவாகவும். அப்ப யூதா ராஜ்யத்துல தான் 10 கோத்திரங்கள் இருந்தாங்க. இதை 19 ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க. இஸ்ரவேல் கோத்திரத்தில் இந்த 2 கோத்திரங்கள் இருந்தாங்க. இதை 20 ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க. அப்ப இப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னுட்டு அசீரியர்கள் படையெடுத்து வந்து அந்த நாட்டுக்குள்ள இறங்கி அந்த இஸ்ரவேல் நாட்டை பிடித்து கொண்டு போறாங்க. 10 கோத்திரங்கள் இருந்த இடத்தை என்ன செஞ்சாங்க? அசீரியர்கள் பிடித்து கொண்டு போறது மட்டுமில்ல, அங்கே இருந்த 5 விதமான புற ஜாதிகளோடு இவங்களை திருமணம் செய்ய வைத்து ஒன்றுக்கு ஒன்று கலந்தார்கள். அப்படி கலந்ததுனால மிக்ஸ் ஆகி போச்சு. அப்ப என்னது? ஒரிஜினல் இந்த 2 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான். யூதா கோத்திரமும் பென்யாமின் கோத்திரமும் கரைபடாதவர்கள்.
ஆனால் அந்த 10 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணி போயிட்டாங்க? கரைப்பட்டார்கள், மற்றவர்களோடு சேர்ந்தார்கள், யெகோவா தேவனைத்தான் வணங்கினாங்க. ஆனால் அந்த மற்ற தெய்வங்களை போல நினைத்து வணங்கினாங்க. அல்லேலூயா. அதனால தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எப்பவும் பிரச்சனை இருந்தது. அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, யூதர்கள் வணங்கினது எருசலேம் ஆலயத்தில். அது எங்க கட்டப்பட்டிருந்தது அப்படின்னா மோரியா மலை மேல். ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொலை செய்ய கொண்டு போன மோரியா மலை மேல் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் சமாரியர்கள் வணங்கினது கெரீசி மலை. அப்ப ரெண்டு பேருமே ஆலயம் வேற. பாருங்க, இவங்க கையில இருந்தது, யூதர்கள் கையில தோரா, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சங்கீதம், நம்மளுடைய பழைய ஏற்பாடு முழுவதுமே அவங்க கையில இருந்தது. ஆனால் சமாரியர்களுடைய கைகள் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டா, மோசே எழுதின 5 புத்தகங்கள், ஆதியாகமம் தொடங்கி உபாகமம் முடியும் வரைக்கும் உள்ள புத்தகங்கள். இதை மட்டும்தான் அவங்களுடைய பைபிள். பார்த்தீங்கன்னா கீழே சுத்தமான ஆபிரகாம் ஈசாக்குக்கு தலைமுறைகளாக இருந்தவங்க யூதர்கள். மற்றவர்கள் அப்படி இல்லை, 5 புற ஜாதிகளோடு கலந்தவர்கள். பார்த்தீங்கன்னா சமாரியர்கள் அப்படிங்கிறது நாங்கள் சுத்தமானவர்கள் சொன்னாங்க. ஆனாலும் சுத்தமானவர்கள் இருந்தவர்கள் யார் அப்படின்னா யூதர்கள் மட்டும்தான். அப்போ இவங்களுக்குள்ள இவ்வளவு வித்தியாசம் இருந்ததுனால தான் அவ சொல்றா, நீர் யூதன், நீர் எப்படி தண்ணி இவங்க கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வாங்க மாட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அங்கே போகும்போது அந்த ஊருக்குள்ள தங்குறதுக்கு அவங்க சம்மதிக்கவில்லை அப்படின்னு வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இப்படி இருக்கும்போது அந்த ஸ்திரீ ஒரு வார்த்தையை கேட்கிறார். அந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், யோவான் 4:20 அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் வணங்க சொன்னார்கள், நீங்களோ எருசலேமில் வணங்க சொல்லுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவ எடுத்து வைக்கிறார். ஏன்னா இவர்கள் வணங்கி கொண்டிருந்த ஆலயம் எருசலேமில் இருந்தது, அவர்கள் வணங்கி கொண்டிருந்த ஆலயம் கெரீசி மலையின் மேல் இருந்தது. அந்த காரணங்களால இவளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருந்ததுனால அவங்க கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றா, தண்ணி கோரி தரதுக்கு உங்க கையில் என்னது இல்லை, பாத்திரம், பாத்திரம் இல்லை. அல்லேலூயா. இயேசுவுக்கு ஒன்றும் பாத்திரம் என்னது இல்லை. சீர்மனாந்தரத்தில் 40 லட்சம் ஜனங்களுக்கு அன்னைக்கு தண்ணியை அப்படி திறந்து கொடுத்த தெய்வத்துக்கு என்னது தேவையில்லை, பாத்திரம் தேவையில்லை. இவ சொல்றா பாத்திரம். அதுக்கடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றா, இது யாக்கோபு எங்களுக்கு கொடுத்த கிணறு, யாக்கோபு கொடுத்தது அவளுக்கு. அதாவது வேதாகமத்தில் யாக்கோபு கிணறு கொடுத்தது மட்டும்தான் இவளுக்கு தெரியும். இவள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துக்கு ஒரு 1800 வருடங்களுக்கு முன்பாக யாக்கோபு கொடுத்தார் கிணறு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது முதல்ல தோன்றினது யார் அப்படின்னு கேட்டா ஆபிரகாம் கிணறு தோண்டினார். ஆதியாகமம் 26:15 பார்த்தீங்கன்னா தெரியும், ஆபிரகாம் கிணறு தோண்டினார். ஆனால் பெலிஸ்தியர்கள் வந்து அதை மூடினார்கள். அதற்கு பிறகு அதே இடத்துல ஈசாக்கு கிணறு தோண்டினார். அந்த இடத்துல இருந்த கேரூர் மேய்ப்பர்கள் வந்து இது எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடினார்கள். திரும்ப 4வது தலைமுறை வரும்போது யோசேப்பை தள்ளி எடுக்கிறாங்க. தள்ளி போடும்போது அந்த கிணறு பாலும் கிணறு. மனிதர்கள் தோண்டுவார்களானால் மற்றவங்க வந்து மண்ணு போட்டு மூட முடியும், மற்றவங்க வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடி போலீஸ் எல்லாம் கேஸ் கொடுக்க முடியும். அந்த கிணறு பாலும் கிணறாக மாறும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்குகிற தண்ணீர் மண்ணை போட்டு மூடுறதா இருக்காது, அடுத்தவ சொந்த கொண்டாடுறதா இருக்காது. அல்லேலூயா. அது பாலும் கிணறாக இருக்காது. அது என்னைக்கு எப்படி இருக்கும், ஜீவ தண்ணியாக இருக்கும். இன்னைக்கு இதை கேட்டிருக்கக்கூடிய சகோதரன் சொல்லக்கூடியது என்னன்னா, தேவனை மட்டுமே நம்புங்கள், இயேசுவை மட்டும் நம்புங்கள். அவளுடைய அந்த சமாரிய கதையெல்லாம் நம்ம இன்னும் பேசணும்னா மணிக்கூறுகள் என்ன செய்கிறோம், போய்கிட்டே இருக்கும். அதனால இதோட முடிச்சுட்டு அடுத்தது நம்ம செய்தி கொடுக்கும்போது இதை விட தொடர்பான சில காரியங்களை நான் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா.